தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப்பொருள் நடமாட்டத்தால் எங்கு பார்த்தாலும் பாலியல் தொல்லைகள் அதிகரித்து வருவதாகவும் திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் ஹிந்தி தான் கற்றுக் கொடுக்கிறார்கள் என தமிழ்நாடு பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி. தூத்துக்குடியில் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க கூட்டம் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், வணிகர்கள், உற்பத்தியாளர்கள் பலர் கலந்து கொண்டு மத்திய அரசு பட்ஜெட் குறித்து கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்.ஆர். காந்தி, நைனா நாகேந்திரன் கலந்து கொண்டனர். இதில் நைனா நாகேந்திரன் பேசுகையில், ஏற்றுமதி அதிகரித்தால்தான் இந்திய ரூபாயின் மதிப்பு உலக அளவில் உயரும். எனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் வணிகர்கள் அதிக அளவில் ஏற்றுமதியை மேற்கொள்ள வேண்டும் என கூறினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் பாலியல் தொல்லைகள் அதிக அளவில் உள்ளன. சிறு குழந்தைகள் முதல் இந்த பாலியல் தொல்லையால் பாதிக்கப்படுகின்றனர். தமிழகத்தில் அதிகமாக புழக்கத்தில் உள்ள போதைப் பொருட்கள் நடமாட்டத்தால் பாலியல் தொல்லைகள் அதிகரித்து வருகின்றது. எனவே தமிழக அரசு உடனடியாக போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும். ஹிந்தி படிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய திமுக தலைவர்கள், அக்கட்சி பொறுப்பாளர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் ஹிந்தி தான் பாடமாக உள்ளது. திமுகவினர் சொல்வது படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் என்ற கதையாகத்தான் உள்ளது என்றார். இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி மாவட்ட தலைவர் சித்ராங்கதன், மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் சண்முகசுந்தரம், மாநில ஓபிசி அணி செயலாளர் விவேகம் ரமேஷ், மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் சுரேஷ்குமார், மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் எஸ்.பி. வாரியார், மண்டல செயலாளர் வன்னியராஜ், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி வணிகர் பிரிவு மாநில செயலாளர் உமரி சத்யசீலன், மணிகண்டன், மகளிர் அணி நிர்வாகிகள் உஷாதேவி, அன்னதாய், லதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசுடைய பட்ஜெட் விளக்க கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொழிலாளர்களை வைத்து இந்த கூட்டத்தை நடத்தி அவர்களுக்கு விளக்கமாக பட்ஜெட்டில் என்னென்ன நன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி ஏற்றுமதியாளருக்கு என்னென்ன உதவிகள் செய்யுது, பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லியிருக்குங்கிறத இன்றைக்கி விளக்கியிருக்கோம். அவங்க அதை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசுடைய பட்ஜெட்டை பாராட்டியுள்ளார்கள். இல்லை அவங்க என்னென்னா பட்ஜெட்டில் உள்ள இதுகளை சொல்லும்போது சில டேக்ஸ் எப்படி பே பண்ணுறது, ஜிஎஸ்டி எப்படி பே பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ஆடிட்டர் கங்காதரனுக்கு எல்லா விளக்கமும் அதுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழக அரசுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் இந்த விரைவில் தொடங்க இருக்குது. என்ன மாதிரி கருத்தை வந்து பிஜேபி வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து தமிழக அரசு ஏற்க மாட்டேங்குது. மத்திய அரசு நிதி அதை மட்டும் சொல்லுங்கள். அதாவது மத்திய அரசுடைய கல்விக் கொள்கையை அவர்கள் நிதி எதற்கு கேட்கிறார்கள், எந்த தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரக்கூடியதில் நிதி கேட்குறாங்களா, இல்லை ஏற்கனவே தரப்பட்ட நிதியை கேட்குறாங்கள பொறுத்து தான் நம்மளாம் பேச முடியும். அது ஏற்கனவே சொல்லியாச்சு. எப்படின்னா, நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள நிதியை இப்போவே கேட்குறாங்களாங்கிறது தான் எங்களுடைய கொஸ்டின். இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பாலியல் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. சிறு குழந்தைகள், மாணவர்கள் எல்லா ஊர்களிலையும் இது தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் நடக்கும். இதுக்கு முழுக்க காரணம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறது. தமிழக அரசு போதைப் பொருட்கள், கஞ்சா, அபின் போன்ற போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் உடனடியாக தடை செய்யணும். காவல்துறை அதுக்கு உடனடியாக நடவடிக்கை. இல்லைன்னா இது போக இன்னைக்கு எங்கே போய் முடியும்னே தெரியாது. அது அப்புறம் இதெல்லாம் சொல்லியாச்சு. திமுகவினருக்கும் ஹிந்திக்காரர்களுடைய மேலே நாசிக் டோல விரும்புகிறாங்க, ஹிந்தியும் விரும்ப மாட்டாங்க, மலையாள மேலே செண்ட மேளத்தை விரும்புகிறாங்க. நான் இதை ஹிந்தி படிக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ இதை பற்றி வைக்கிறேன். ஹிந்தி வந்து இல்லை, ஹிந்திக்காரர்களுடைய மேலே தான் நாசிக் டோல். இப்போ வந்து நெல்லைக்கு முதலமைச்சர் வரும்போது 300 பேர் நாசிக் டோல் அடிச்சிருக்காங்க, 300 பேர் சென்னை மேளம், கேரளா மேளத்தை அடிச்சிருக்காங்க. அப்போ தமிழருடைய கலைகள் அழியுது, தமிழர் கலைகள் அழியுது. அப்போ வந்து தமிழ் ஹிந்தி படிக்கூடாதுன்னு. அதாவது திமுக பொறுத்தவரையில் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக தலைவர்கள், திமுகவுடைய பொறுப்பாளர்கள் எல்லாரும் நடத்தக்கூடிய ஸ்கூலில் ஹிந்தி தான் பாடமாக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது தான். ஹிந்திக்காரர்களுடைய மேளத்தை படிப்பது ராமாயணம், எடுப்பது பெருமாள் கோயில் மாதிரி தான். பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.